வணக்கம் 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 உறவுகளை. வேப்பிலை சாப்பிடுறதுனால கிடைக்கிற நன்மைகள் என்ன தெரியுமா? தினமும் காலையில வெறும் வயிற்றுல வேப்பிலை சாப்பிடுறதுனால இயற்கையாகவே நம்ம உடல்ல உள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க. வேப்பிலை இலைகள் கொண்டு பல்வேறு நோய்களுக்கு மருந்து அமைதுனே சொல்லலாம். பெரும்பாலும் சித்த மருத்துவத்துல நோய்களை குணப்படுத்துறதுக்கு வேப்பிலை முக்கியமான ஒன்னாக பயன்படுத்தப்பட்டு வருது. வேப்பிலையில உள்ள நிம்பின், நிமாண்டிகள் அண்ட் இதர பொருட்களான ஆன்டி பாக்டீரியல் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இதெல்லாமே அடங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். வேப்பிலையை தினமும் காலை வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடல்ல உள்ள பல பிரச்சனைகளுக்கு இயற்கையாகவே தீர்வு காண முடியும். ரத்தத்துல உள்ள அதிகப்படியான சர்க்கரையை குறைச்சு சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுல இது வைக்கும். குழந்தைகள் அதிகம் அவதிப்படக்கூடிய குடல் புழுக்களை அழிச்சு பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும். வயிற்று போக்கால அவஸ்தைப்படுறவங்களுக்கு வேப்பிலை நல்ல நிவாரணத்தை வழங்குங்க. சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு வேப்பிலை உடனடி நிவாரணத்தை வழங்குறதோட சளியிலிருந்து விரைவில் விடுபட 7 வேப்பிலையை 3 டம்ளர் நீர்ல போட்டு நல்லா சுண்ட காய்ச்சுங்க. அதுக்கப்புறம் அதை குளிர வச்சுட்டு வெதுவெதுப்பான நிலையில நீங்க குடிக்கலாம். வேப்பிலை ரத்தத்தோட அடர்த்தியை அதிகரிக்கும் நச்சு பொருட்களான கிருமிகள் இது எல்லாத்தையுமே அழிச்சு ரத்த அடர்த்தியை குறைத்து மெலிதாக்கி உடல்ல சுத்தமான ரத்த ஓட்டத்தை மென்மையாக வச்சுக்கும். இப்படிப்பட்ட இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த வேப்பிலையை இனி பாத்தீங்கன்னா விடாதீங்க. கண்டிப்பா வாரத்துல ஒரு நாளாவது நம்ம குழந்தைகளுக்கு அரைச்சு கொடுங்க. மேக்சிமம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க அரைச்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. காலையில வெறும் வயிற்றுல இந்த வேப்பிலையை அரைச்சு குடிச்சிட்டு அதர்வைஸ் நீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். சோ இப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்பவே உங்க ஹெல்த் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோல சொல்லப்பட்ட வேப்பிலை உங்களுக்கு பிடிக்கலனாலும் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் வேப்பிலையை குறிச்ச அனுபவங்களை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் வேற எந்த உணவுப் பொருளுடைய நன்மை தீமை பக்க விளைவுகள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த உணவுப் பொருளை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நாம நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி பேசலாம். மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்து ஒரு உணவுப் பொருளோடு. அதுவரை நன்றி, வணக்கம்.